குருவே சரணம் நிகழ்ச்சியில் அப்பண்ணாங்கிறவரை பற்றி பார்க்குறோம். இந்த அப்பண்ணா யாருன்னா புரந்தரதாசருடைய சீடர். அவர் கால்வலிக்கு வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கறதுக்காக வெந்நீர் எடுத்துன்னு வந்திருக்கார் அப்பண்ணா. அது கொண்டு வரத்துக்கு தாமதமாயிடுத்தேங்கிற கோபத்தில் அந்த வெந்நீரையே எடுத்து அப்படியே அப்பண்ணா முகத்தில் ஊற்றிட்டார். இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே படுக்கலான்னு போகிறார் புரந்தரதாசர். தூக்கம் இல்லை. ஒரு பெரிய தப்பான காரியம் பண்ணிட்டார் இல்லையா? எவ்வளவு பெரிய குருவாக இருந்து என்ன பிரயோஜனம்? எவ்வளவு பெரிய சங்கீத வித்வானாக இருந்து என்ன பிரயோஜனம்? இத்தனை கீர்த்தனைகள் எழுதியும் என்ன பிரயோஜனம்? அதனால தான் வாழ்க்கையில் சொல்கிறோம், நல்லவனாக வாழறதுங்கிறது ஏன் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, நல்லவனாக வாழ்ந்து வருகிற போது ஏதான ஒரு சின்ன தப்பு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சின்ன தவறு தான் பிரதானப்படுத்தப்படும். நீங்கள் அத்தனை நல்ல காரியம் பண்ணுறீங்க இல்லையா, அதெல்லாம் யாரும் சொல்லவே மாட்டாங்க. அந்த தப்பான காரியம்தான் பிரதானப்படுத்தப்பட்டு பாரியா அவன் ஏதோ யோகிய மாதிரி வேஷம் போடுறான் அப்படிம்பாங்க. அதுபோல் இந்த புரந்தரதாசர் எவ்வளவுதான் நல்லது பண்ணினாலுமே, பகவானுக்கு இணக்கமாக நடந்து கொண்டாலுமே, விட்டலன் கூட பேசினாலுமே, திருமலை திருப்பதி வெங்கடாச்சலபதியுடைய அருள் இருந்தாலுமே, இந்த கோபம் வந்ததுனால வெந்நீர் எடுத்து ஊற்றிட்டார். எப்படி தூக்கம் வரும்? தூக்கம் வரல. ஏன்னா ஊர் முழுக்க உலகம் முழுக்க என்ன போதிக்கிறார்? நல்ல குணங்களை போதிக்கிறார் தனது பாடல்கள் மூலமாக. ஊருக்கெல்லாம் ஒரு போதனையை சொல்லிட்டு இவர் தன்னோட வாழ்க்கையில் அதை பின்பற்றலை அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? அதான் தூக்கம் இல்லை அவருக்கு. புரண்டு புரண்டு படுக்கிறார். மன்னிப்பு கேட்கணும்னு தோன்றது, மனசுக்குள்ள தோன்றது. படுத்து படுத்து புரண்டு புரண்டு படுக்கிற. பொழுது விடிஞ்சு கொடுத்து எந்திரிக்கிற. அப்பண்ணாவை பார்த்து ஒரு வார்த்தை நம்ம மன்னிப்பு கேட்டால் தான் சரியாக வரும். ஏன்னா அத்தனை அந்த வெந்நீர் அப்படி ஊற்றிருக்கோமே அவனுடைய முகத்தில், ராத்திரி எப்படி துடிச்சு போயிருப்பான். அந்த முகத்தில் இருக்கக்கூடிய கொப்பளங்கள் அப்படியே இருக்குமே, அந்த தடம் மாறுமா மாறாதா? அப்பண்ணா நல்லபடியாக வரணுமே. நம்ம கோபப்பட்டுட்டோமே, ஒரு தகாத காரியத்தை செய்துட்டோமேன்னு காலங்கார்த்தால எழுந்து நேராக அப்பண்ணா எங்கே படுத்துன்னு இருக்கானோ அங்கே தேடி போகிறார். அப்பண்ணா ஒரு போர்வை போத்துன்னு தூங்கிட்டு இருக்கான். அப்பண்ணா தூங்கிட்டு இருக்கேன். கிட்டக்க போய் அப்பண்ணான்னு ரொம்ப வினயமாக குரல் கொடுக்கிறார். நடு ராத்திரி கொடுத்த குரல்கிறது அதிகாரமாக, இப்போ கொடுக்குற குரல் வினயமாக பணிவாக கொடுக்கிறார். அப்பண்ணா எந்திரிக்கிறியா அப்பண்ணா அப்படிங்கிற. அப்பண்ணா எந்திரிக்கிற. அப்பண்ணா எந்திரிச்ச உடனே அப்பண்ணாவோட முகத்தை பார்க்கிறார். ரொம்ப சாதாரணமாக இருக்கு. கொதிக்கிற வெந்நீரை கொட்டியாச்சுன்னா முகம் இயல்பாக இருக்குமா? எத்தனை கொப்புளங்கள் வந்திருக்கும். அந்த கொப்புளங்கள் அதற்குள் ஆறி இருக்குமா அப்படின்னு ஆச்சரியத்தோடு அவனுடைய முகத்தை திரும்ப பார்க்கிறார். அப்பண்ணா குருநாதரை பார்த்து கும்பிட்டுட்டு குருநாதருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பவ்யமாக கேட்கிறார். புரந்தரதாசருக்கு ஆச்சரியமாக இருக்கு. என்னடா அது, ராத்திரி கூப்பிட்டோம், வெந்நீர் எடுத்துன்னு வந்தான், லேட்டாக வந்தான், அந்த வெந்நீரை இவனோட முகத்தில் நம்ம ஊற்றினோம், முகத்தில் எந்த தழும்பும் இல்லை, இந்த சம்பவம் நடந்தது போலவே காமிச்சிக்காமல் இருக்கானே எப்பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு புரந்தரதாசருக்கு ஆச்சரியம். அவனையே திரும்ப பார்க்குறார். அப்பண்ணா நான் யார் வந்திருக்கேன் தெரியறதா அப்படிங்கிறார். என்ன குருநாதா என்ன கேட்கிறீள்? நம்ம 2 பேர் தான் நேற்று நடந்து வந்தோம், நெடும் தொலைவி யாத்திரை வந்தோமே அப்படிங்கிறான் அப்பண்ணா. சரி, அதெல்லாம் உனக்கு தெரியறது. நேற்றுக்கு ராத்திரி உங்ககிட்ட நான் கொஞ்சம் கோபமாக நடந்துட்டேன். அது என்னையும் அறியாமல் அந்த கோபம் ரொம்ப முத்தி போய் நான் உங்ககிட்ட கொஞ்சம் சத்தம் போட்டுவிட்டேன், தகாத காரியத்தையும் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். அப்போ நான் ஒன்றும் புரியாமல் பார்க்குறேன். இவ்வளவு தூரம் சொல்கிற போது
அப்பண்ணாவோட முகமும் மாறணும். இந்த சம்பவத்தில் வெந்நீரை கொண்டு வந்திருக்கான், வெந்நீரை தூக்கி ஊற்றிருக்கார் முகத்தில் அப்படின்னா இந்த சம்பவத்தை கேட்கிற போது அவன் தலை குனியணும். ஏதான ஒரு மாறுதல் அப்பண்ணாவோட முகத்தில் தெரியணும். ஆனால் அப்பண்ணா ரொம்ப சாதாரணமாக குருநாதரை பார்த்துன்னு இருக்க. புரந்தரதாசர் கேட்கிற, அப்பண்ணா நான் சொல்கிறது உனக்கு காதலை விழறதா? நேற்றுக்கு நான் உங்ககிட்ட கோபப்பட்டுவிட்டேன், வெந்நீர் கொண்டு வர சொன்னேன், வெந்நீர் கொண்டு வந்த. ஆனால் அந்த வெந்நீர் நீ தாமதமாக கொண்டு வந்த காரணத்தினால அப்படியே எடுத்து உன்னோட முகத்தில் ஊற்றினேன். அதன் பிறகு ராத்திரி எனக்கு தூக்கமே வரல, நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்ன உடனே அப்பன்னா ஆச்சரியமாக பார்க்கிறார் புரந்தரதாசரை. இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.